இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேமின் தெருக்களில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பஸ்கா பண்டிகைக்கு மக்கள் பரபரப்பாக தயாராகிக் கொண்டிருந்தனர். யூத மத தலைமை ஆசிரியர்களும் அதிகாரிகளும் இயேசுவை கொல்லும் திட்டத்தை பற்றி ரகசியமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். யூதாஸ் அவர்களை சந்தித்து, நான் உங்களிடம் இயேசுவை ஒப்படைக்கின்றேன் என்று சபதமிட்டு 30 வெள்ளி நாணயங்களை பெற்று சென்றார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் மேஜையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அச்சமயத்தில் இயேசு அப்பத்தை உடைத்து திராட்சை ரசத்தை தனது சீடர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது யூதாஸ் இரவு உணவை ரகசியமாக விட்டுச் செல்கிறார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் இரவில் ஒலிவ மலைக்கு நடந்து செல்கிறார்கள். பிறகு இயேசு ஜெபம் செய்கிறார். சோகாலை அவரது முகத்தில் தெரிகிறது. அவர் தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரது சீடர்கள் அருகில் தூங்குகிறார்கள். திடீரென யூத மத வீரர்கள் இயேசுவை கைது செய்கிறார்கள். அப்பொழுது யூதாஸ் இயேசுவை முத்தமிடுகிறார். சீடர்கள் பயத்தில் தடுமாறி நிற்கின்றனர். யூத ஆசிரியர்கள் மற்றும் யூத தலைவர்கள் முன் இயேசுவை நிறுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசுவின் அருகே இருந்த சேவல் கூவியது. கூட்டம் கூடி வந்தபோது பிலாத்து இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார். பிறகு இயேசு கைகளை கழுவும் போது அவர் பின்னிருந்த கூட்டம் இயேசுவை சிலுவையில் அறையும்படி கரகோஷமிட்டது. இயேசு கண்களில் கண்ணீர் மல்க சிலுவையை சுமந்து செல்கிறார். அப்பொழுது வீரர்கள் அவரை அடிக்கிறார்கள். இயேசு படும் துயரை பார்த்து சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் அவருக்கு சிலுவையை சுமந்து செல்ல உதவி செய்கிறார். இறுதியில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவரின் அருகில் 2 திருடர்கள் முன்பே சிலுவையில் அறையப்பட்டிருந்தனர். இயேசுவின் இறுதி தருணத்தில் வானம் இருளை அடைந்து கருமேகம் சூழ்ந்தது. சிலுவையில் இயேசுவின் உயிரற்ற உடல் இருந்தது. அதை பார்த்த ரோம நூற்றுவ தலைவர் நிச்சயமாக இந்த மனிதன் தேவனுடைய குமாரன் என்று சீடர்களிடம் கூறினார். ஆரிமத்தியாவைச் சேர்ந்த யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசுவை துணியால் சுற்றி ஒரு கல்லறையில் வைக்கின்றனர். பிறகு கல்லறைக்கு முன்னால் ஒரு பெரிய கல் உருட்டி மூடப்படுகிறது. இயேசுவின் கல்லறையில் இருந்த கல் தானாக திறந்தது. இயேசுவின் கல்லறையில் இருந்து மதலேனா மரியா மற்றும் தேவதூதர்கள் தோன்றினர். அச்சமயம் பேதுருவும் யோவானும் இயேசுவின் காலியான கல்லறையை கண்டறிந்தனர். அதன் பிறகு மரியா உயிர்த்தெழுந்து இயேசுவை சந்தித்தார். பூட்டிய அறையில் இருந்த சீடர்களின் முன் இயேசு தோன்றுகிறார். பின் தோமாவிடம் இயேசு தனது காயங்களை காட்டுகிறார். இயேசு சொர்க்கத்திற்கு செல்கிறார். அதை சீடர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். இயேசு பரிசுத்த ஆவியாகி சீடர்களின் தலைகளுக்கு மேல் ஒளி வெள்ளமாய் மிதக்கிறார். சீடர்கள் பல்வேறு மொழிகளில் இயேசுவின் புகழை பரப்பி அவரை தொழுதனர்.